ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி கோழி குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு முழு கோழி எடுத்துக்கிறேன். வெட்டி பொடியாக வெட்டி வச்சுக்கிறேன். கோழியை உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுமாரி இப்போ மிக்ஸி ஜாரில் பாதி வெங்காயம் வெட்டி போட்டுக்கணும். அந்தமாரி ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். கருப்பு மிளகு, ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம். ஒரு டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன பட்டை போட்டுக்கலாம். ஒரு 4 கிராம்பு போட்டுக்கலாம். பாதி அன்னாசி பூ போட்டுக்கலாம். பாதி ஸ்டார் பூ போட்டுக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இதுமாரி வெட்டி போட்டுக்கணும். 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் மிக்சியில். இந்த அளவு போதும் தண்ணி. ஏன்னா வெங்காயம் தண்ணி விடும். அதுக்காக தண்ணி கொஞ்சம் அளவாக வச்சுக்கணும். இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம் வாங்க. இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. பாத்திரம் காஞ்சிடுத்து. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம். கொஞ்சமாக பட்டை செலவு போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூவு, ஒரு கல்பாசி கொஞ்சம், ஏலக்காய் 2, ஒரு ஸ்டார் போட்டுக்கணும். அது கூட ஒரு லவங்கம் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ வதக்கிக்கலாம். கூட ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கொஞ்சம் கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டுக்கலாம் நல்லா. ஒரு அரை டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்குவோம். இப்போ இது கூட மிக்சியில் அரைச்சோம் இல்லை, அந்த சலவை இதில் கொட்டிக்கலாம். போட்டு கிண்டி விட்டுக்குவோம் நல்லா. மிக்சியை கழுவி அதிலே ஊற்றிக்கலாம். இது கூட கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டுக்கணும் நல்லா. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிண்டி விட்டுக்கணும். இப்போ சாந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா சோஸ் பிடிக்க வேண்டியதான். இப்போ சாந்து பொரிஞ்சு வறுத்து இது கூட தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கூட தக்காளி 2 போட்டுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ தயிர் போட்டுக்கலாம். கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தயிர் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கோழியை போட்டுக்குவோம். நல்லா சாந்தெல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுங்க. எல்லா வாரமாக நல்லா சேர்த்து கிண்டி விடுங்க. இது கூட கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டுக்கிறேன்.
முருங்கைக்காய் போட்டாக்கா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்ல, மூடி போட்டுக்கலாம். ஏன்னா வந்து கோழியில் வந்து தண்ணி விடும். அதனால் ஒரு மூடி போட்டு 1/4 மணி நேரம் வந்து வேக விடுவோம். வெயிட் பண்ணுவோம் ஒரு 1/4 மணி நேரம். நடுவில் வந்து கிண்டி விடணும், மறந்துட போகிறீங்க. கோழி வந்து நல்லா வெந்து வருது. இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டுக்குவோம். கோழி ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோழி ரெடி ஆகிடுது. ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இப்போ கோழி ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.